புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி இன்று 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். 13,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் பல முக்கிய திட்டங்களை அறிவித்தார் முதல்வர் ரங்கசாமி. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் இனி மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். குடிபொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் விலையில்லா அரிசி வழங்கல் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு நவம்பர் 2024 வரை அரிசிக்கு பதிலாக அதற்குண்டான தொகையினை நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் வரவழைக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த டிசம்பர் 2024 முதல் பயனாளிகளுக்கு அனைத்து நியாய விலைக் கடை மூலம் அரிசியாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச அரிசி வழங்கும் திட்டத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு வரும் நிதியாண்டு முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் இலவச அரிசியோடு சேர்த்து 2 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என்பதை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 மற்றும் 3 ஆண்டுகளுக்கு ஊக்குவிப்பு தொகையாக இக்கல்வியாண்டு முதல் வழங்கப்படும். மேலும் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணமாக வருடத்திற்கு ரூபாய் 2000 ஒரு மின்னியாண்டு முதல் வழங்கப்படும்.